ஹாய், இன்றைக்கி நான் இந்த பெயிண்டிங் எப்படி பண்ணேன் அப்படின்னு தான் சொல்ல போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு கேன்வாஸ் ஷீட் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த ப்ளூ கலர் எடுத்துக்கோங்க. ஏன்னா இந்த பெயிண்டிங்கில் ஃபர்ஸ்ட் வந்து ஸ்கை தான் நம்ம வரைய போகிறோம். ஸோ ப்ளூ எடுத்து இந்த மாதிரி ஜஸ்ட் ஒரு ஃப்ளாட் ப்ரஷ் எடுத்து நீங்கள் ஸ்கை வந்து நார்மலாக சும்மா ப்ளூ கலர் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. டாப்பில் வந்து கொஞ்சம் டார்க்கான ப்ளூவும், அடுத்து ஒயிட் எடுத்துக்கோங்க. மேகம் வரைய போகிறோம். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி லைட்டாக சின்ன சின்ன ஒயிட் ஷேடோஸில் நீங்கள் அங்கங்கே ஒரு பிளெண்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் பார்க்குறது கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏன்னா ஜஸ்ட்டு டைரெக்டாக நீங்கள் வந்து ஒயிட் கொடுத்தா நல்லா இருக்காது. அங்கங்கே பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன மேகங்கள் வந்து அப்படியே க்ளவுட்ஸ் அப்படி நிற்கிற மாதிரி நீங்கள் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ரோக் கொடுத்து நீங்கள் ஒயிட்டை வந்து மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி பிளெண்ட் பண்ணிக்கோங்க. ஓகே சார், இப்படி நீங்கள் பண்ணும்போது அந்த இடத்துல சில மேகங்கள் வந்து நிற்கிற மாதிரி தெரியும். ஸோ அதுக்காக தான் நான் அப்படி பண்ணுறேன். அடுத்து டார்க் க்ரீன் வித்து பிளாக் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இல்லைனா சாப் க்ரீன், லைட் க்ரீன் இருக்குல்ல, அதையும் பிளாக்கையும் நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி டார்க்கான ஒரு காம்பினேஷன் உங்களுக்கு கிடைக்கும். இந்த காம்பினேஷன் வச்சு ஜஸ்ட்டு ப்ரஷில் ஒரு ஸ்லோப்பாக, ஹில்ஸ் எப்படி இருக்கும், ஒரு ஸ்லோப் அப்படி இறங்கும்ல, ஸோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க. இது நான் எதுக்கு பண்ணுறேன்னா ஒரு பாத் மாதிரி, ஒரு ரிவர் ஏரியா இருக்க மாதிரி அதில் பண்ணலாம். ஏன்னா ஹில்ஸ் இருந்தோம் ஆப்வியஸ்லி வந்து கீழே ரிவர் இருக்கும். ஆப்வியஸ்லி வந்து மழை பெஞ்சிச்சுன்னா ரிவர் மாதிரி வரும்ல, ஸோ அதுக்காக தான் அந்த மாதிரி போட்டிருக்கேன். எல்லா மலைகளுக்கு கீழேயும் ரிவர் இருக்குமான்னு சொல்ல முடியாது. பட் மழை பெய்யும் போது அந்த இடத்துல ஒரு ஓட மாதிரி க்ரியேட் ஆகும்ல, அதுக்கு தான் நம்ம வரைஞ்சிருக்கோம். இப்போ வந்து இந்த ஹில்ஸை ரெண்டாக பிரிக்க போகிறோம். அதுக்காக இடையில வந்து சின்ன வாட்டரியாக லைட்டாக வந்து இந்த ஹில்ஸ்க்கு நடுவில் வந்து பண்ணலாம். It sucks when you finally feel like giving up. Oh God, no luck. Everything feels like you're sticky stuck. I'm lost, handcuffed to the bed where I sleep. Don't give a fuck. Okay, இந்த இடத்துல தான் நம்ம பண்ண போறோம். Feeling overwhelmed, I think I've had enough. Green லைட்டா நீங்க வாட்டர் கண்டென்ட் எக்ஸ்ட்ரா வச்சு நீங்க இந்த மாதிரி ஸ்ட்ரோக் கொடுத்தீங்கன்னா ஆல்ரெடி இருக்க கலர் பிரிஞ்சு உங்களுக்கு மைல்டான ஒரு அந்த ஒயிட் ஷேடோ வித் க்ரீன் மாதிரி வந்துடும். லைட்டாக ஸ்லோப்பாக இருக்க மாதிரி இறக்கி விடணும் ப்ரஷ்ஷை வச்சு அப்படியே. அப்போ தான் பார்க்குறதுக்கு வந்து ஒரிஜினலான ஹில்ஸ் வந்து இறங்கி வர மாதிரி தெரியும். கொஞ்சம் பிளாக் எடுத்து லைட்டாக வந்து ட்ரீஸ் இருக்க மாதிரி பண்ணுங்கள். அதுக்கப்புறம் க்ரீன் வந்து அதுக்கு மேலேயே வந்து லைட்டாக அப்ளை பண்ணுங்கள். ப்ரஷ்ஷை வந்து ஸ்ட்ரைட்டாக வச்சுருக்கேன், நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த ப்ரஷ் வந்து ஸ்ட்ரைட்டாக அப்படி நீங்கள் கொடுக்கும்போது தூரத்தில் இருக்கனால ரொம்ப எக்ஸாக்டாக லீஃப்லாம் தெரியணும்னு அவசியம் கிடையாது. ஸோ அதனால் நீங்கள் வந்து இந்த மாதிரி நீங்கள் கொடுத்துக்கலாம், லைட்டாக ஸ்ட்ரோக் கொடுத்துக்கலாம். ஸோ பாருங்கள், தூரத்துலேருந்து அப்படியே அந்த ட்ரீஸ் இருக்க மாதிரியே தெரியும். இந்த இடத்துல ஒயிட் எடுத்து லைட்டாக அப்படியே ஸ்ட்ரோக் பண்ணி இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. ஏன்னா மிஸ்ட் இருக்க மாதிரி நம்ம பண்ண போகிறோம். நல்லா நீங்கள் வந்து ப்ரஷ்ஷை வச்சு நான் கொடுக்குற மாதிரி ஸ்ட்ரோக் பண்ணணும். அப்போ தான் அந்த இடத்துல மிஸ்ட் இருக்க மாதிரி தெரியும். ஜஸ்ட்டு நீங்கள் பெயிண்ட் அடிக்கிற மாதிரி ஜஸ்ட்டு நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா தெரியாது. ஸோ இப்போ டாப்பில் வந்து அந்த எஃபெக்ட் நம்ம கொடுத்தோம்னா சூப்பராக தெரியும். இப்போ நான் பண்ணுறேன் பாருங்கள். நெக்ஸ்ட்டு நல்லா வந்து ஸ்ட்ரோக் பண்ணுங்கள். ஹில்ஸோட டாப்பில் கொடுக்கும்போது தான் ரொம்ப சூப்பராக தெரியும். ஏன்னா எப்போவுமே ஹில்ஸோட டாப்பில் தான் வந்து அந்த மிஸ்ட் இருக்க மாதிரி நல்லா தெரியும். நல்லா ஸ்ட்ரோக் கொடுங்க. இப்போ பாருங்கள் இந்த டைம் எவ்வளோ சூப்பராக இருக்கும்னு. ஆனால் டெஃபினட்டாக நீங்கள் அந்த இடத்துல க்ரீன் வரைஞ்சதுக்கப்புறம், க்ரீன் வச்சு நீங்கள் ட்ரீஸ் வரைஞ்சதுக்கு அப்புறம் தான் இது பண்ணணும். நீங்கள் முக்கியமான விஷயம் என்னென்னா, அந்த இடத்துல நீங்கள் ஒயிட் வச்சு பிளெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் வரைஞ்ச அந்த க்ரீன் கலர் ட்ரீஸ் வந்து அக்ரிலிக் வந்து நல்லா காஞ்சிருக்கணும். உங்களுக்கு வந்து வெட்டாக இருந்துச்சு, ஈரமாக இருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல உங்கள் ஒயிட் வந்து மிக்ஸ் ஆகிடும், க்ரீன் வித்து ஒயிட் மாதிரி ஆயிரும். அது நல்லா இருக்காது. ஸோ அதனால் இதை மட்டும் மறந்துடாதீங்க. ஸோ முக்கியமான பாயிண்ட் இது. நம்ம ஏன் இந்த இடத்துல வந்து பிரித்து இடையில வந்து மிஸ்ட் கொடுக்குறோம் அப்படின்னா, இந்த இடத்துல ட்ரீஸ் வந்து நம்ம கீழே வரைகிறப்ப அந்த ட்ரீஸோட எல்லா பார்ட்ஸுமே தெளிவாக தெரியும். அதுக்காக தான் நம்ம ஹில்ஸை ரெண்டாக பிரித்து நம்ம வந்து வரைகிறோம். ஸோ ப்ரஷ் வந்து சின்ன ப்ரஷ்ஷாக எடுத்துக்கங்க, 0.10 இந்த மாதிரி ப்ரஷ்ஷாக எடுத்துக்கங்க.
எடுத்துட்டு இந்த மாதிரியான ப்ரஷ் நீங்கள் எடுத்துகிட்டு ஒரு ரவுண்ட் ப்ரஷ் எடுத்து இந்த மாதிரி ஜஸ்ட்டு லைட்டாக ஸ்ட்ரோக் கொடுங்க. ட்ரீஸோட லீஃப் மாதிரியே இருக்கும். எல்லாமே டிஸ்டன்ஸில் இருக்கிறதுனால நம்மளோட இஷ்டத்துக்கு இந்த மாதிரி ப்ரஷ் எடுத்து நம்ம ஸ்ட்ரோக் கொடுத்தோம்னாலே கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ட்ரீஸோட லீஃப் மாதிரி இருக்கும். பாருங்களேன், அப்படியே இருக்குது. ஸோ அந்த பிளாக் வந்து மிச்சம் இருந்ததுனால கீழே எல்லா சைடும் வந்து அந்த பிளாக் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். எதுக்கு வேஸ்ட் பண்ணிவிட்டு அப்படிங்கிறதுக்காக நான் வந்துட்டு இந்த மாதிரி யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ டார்க் க்ரீன் மறுபடியும் நீங்கள் எடுத்து, ஏன்னா ஃபஸ்ட்டு நம்ம பிளாக் தான் கொடுத்துருக்கோம், அடுத்து க்ரீன் எடுத்துக்கோங்க. க்ரீன் எடுத்து இப்படி ஸ்ட்ரோக் கொடுங்க மேலே. நான் ஏன் ஃபஸ்ட்டு பிளாக் கொடுக்குறேன் அப்படின்னா, எப்போவுமே க்ரீன் வந்து ஃபஸ்ட்டு கொடுத்துட்டிங்கன்னா அது கீழே வந்து டார்க் கலர் கொடுக்க முடியாது. ஏன்னா ஒரு ஷேடோ இருக்க மாதிரி கொடுக்க முடியாது. இப்போ ஒரு ட்ரீஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும், அது கீழே ஷேடோ நிழல் நிறையா இருக்கும், அந்த இடத்துல டார்க்காக தான் இருக்கும். ஸோ அதனால் எப்போவுமே ஃபஸ்ட்டு டார்க் கலரில் பிளாக்கில் ஸ்ட்ரோக் கொடுத்துட்டு அதுக்கு மேலே தான் நீங்கள் வந்து க்ரீன் கொடுக்கணும். சாப் க்ரீன் கொடுங்க. நார்மல் க்ரீன் என்ன க்ரீன் தெரியல அப்படின்னா சாப் க்ரீன் கொடுங்க. அக்ரிலிக் யூஸ் பண்ணுறீங்கன்னா தெரியும், யூஸ் பண்ண தெரியலை அப்படின்னா ஃபர்ஸ்ட் பார்க்குறீங்க அப்படின்னா சாப் க்ரீன் அப்படிங்கிறத நீங்கள் எடுத்து கேளுங்க, கண்டிப்பாக தருவாங்க. I got nightmares in my head, I fear that the thoughts build up until I can't hear, that my mind fills up into a creature and it haunts me somewhere much deeper. I got nightmares in my head, I fear that the thoughts build. ஸோ இருக்கிற க்ரீன் மிச்சம் இருக்கிறத நம்ம எப்படி யூஸ் பண்ணிக்கலாம். நான் மோஸ்ட்லி வந்து ப்ரஷில் வந்து பெயிண்ட் பண்ணுறப்ப மிச்சம் இருந்துச்சு அப்படின்னா அதை நான் கொஞ்சம் யூஸ் பண்ணிப்பேன். ஸோ ப்ரௌன் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு நம்ம ஒரு கரை மாதிரி லைட்டாக ஒரு எஃபெக்ட் கொடுப்போம். ஸோ அப்போ தான் வந்து It sucks when you finally feel like giving up. Oh God, no luck. Everything feels like you're sticky stuck. I'm lost, handcuffed to the bed where I sleep. Don't give a fuck, can't stop. Unplug, feeling overwhelmed. ஸோ இந்த எல்லோ எடுத்துக்கோங்க. ஒவ்வொரு ட்ரீஸ்லேயுமே கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு கார்னரில் வந்து எந்த சைடு வந்து சன்லைட் இருக்கோ அந்த சைடு பார்த்திங்கன்னா கொஞ்சம் பிரைட்னஸ் அதிகமாக தெரியும். ஸோ அதுக்காக தான் அந்த எல்லோ கொடுக்குறோம். அது நம்ம வந்து லைட்டாக பிளெண்ட் பண்ணணும். பிளெண்ட் பண்ணால் தான் சூப்பராக தெரியும். சென்ட்ரலில் இருக்க ட்ரீக்கு மட்டும் கொஞ்சம் எல்லோ எக்ஸ்ட்ரா போயிடுச்சு. ஸோ அதை லாஸ்ட்டில் கரெக்ட் பண்ணிக்கலாம். கீழே ட்ரீஸ் கீழே பார்த்திங்கன்னா ஒரு சின்ன சின்ன புதர் இருக்க மாதிரி, ஒரு நிறைய செடிகள் கும்பலாக இருக்க மாதிரி பண்ணுவோம். ஸோ எப்போவும் நம்ம ட்ரீஸ்க்கு பிளாக் கொடுத்த மாதிரி இங்கேயும் நம்ம பிளாக் கலர் கொடுக்குறேன். That my mind fills up into a creature and it haunts me somewhere much deeper. I've been feeling weird, I can't seem to focus good enough. Nothing's really clear. அடுத்து ப்ளூ எடுத்துக்கோங்க. இந்த ரிவர் இருக்க ஏரியாவில் ப்ளூ கலர் லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஒரு வாட்டர் இருக்க மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும். ஆக்சுவலாக இந்த இடத்துல லைட் ப்ளூவும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ட்ரீஸோட ஷேடோவும் நம்ம கொடுத்தா நல்லாயிருக்கும். பட் ஆனால் சின்ன பெயிண்டிங் அப்படிங்கிறனால அந்த ஷேடோஸ் ரொம்ப கிளியராக கொடுக்க முடியாது. ஸோ அதனால் முடிஞ்ச அளவு ப்ளூவில் நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். நம்ம பெரிய கேன்வாஷில் வந்து பண்ணும்போது சூப்பராக வரும். அடுத்து பிளாக் எடுத்துக்கோங்க. பிளாக் எடுத்துகிட்டு எப்பவும் போல் பேக் சைடில் வந்து ஒரு பாறை இருக்க மாதிரி நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஒரு பெயிண்ட் பண்ணுவோம். இந்த இடத்துல தான் பாறை இருக்குது அப்படிங்கிறதுக்காக ஒரு பிளாக் கலரில் ஃபஸ்ட்டு ஒரு லேயர் கொடுத்துக்கலாம். Had enough, I don't wanna feel the stuck under the rug, all my problems that I shove. I got nightmares in my head, I fear that the thoughts build up until I can't hear, that my mind fills up into a creature. இந்த பெயிண்டிங் பார்த்திங்கன்னா லைட்டாக ஒரு கிரைன்ஸ் இருக்க மாதிரி ஒரு லைட்டோட எஃபெக்ட் வந்து என்ன சொல்கிறது, சன்லைட்டு இல்லை நம்ம கொடுக்குற வந்து இந்த பெயிண்டிங் நல்லா தெரியணுங்கிறதுக்காக கொடுக்குற லைட் பார்த்திங்கன்னா அது லைட்டாக கிளார் அடிக்குது, ஷேடோவாக இருக்குது. அது ஏன் அப்படின்னா இது வந்து ஒரு நிமிஷம் அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இந்த எல்லோ கலர் எடுத்துக்கலாம். எல்லோ கலர் எடுத்து இது ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான விஷயம் இது தான். ஏன்னா ஒரு ட்ரீஸ் வந்து நம்ம வரைகிறோம் அப்படின்னா அதுக்கு மேலே ஒவ்வொரு இடத்துலையும் பார்த்திங்கன்னா அந்த ட்ரீஸோட கொழுந்து இருக்கும், அந்த இலைகளோட கொழுந்து இருக்கும்.
அது நம்ம கொடுத்தா தான் அந்த இடத்துல எல்லா இடத்துலையுமே ட்ரீஸ்க்கான ஒரு ஃபுல்ஃபில்னஸே கிடைக்கும். இப்போ பாருங்கள், ஒவ்வொரு இடத்துலையுமே நம்ம வந்து டாப்பில் இந்த கொழுந்து இருக்க மாதிரி நம்ம கொடுக்கணும். பாருங்களேன், அப்போ தான் வந்து ஒரு ஃபுல்ஃபில்னஸ் கிடைக்கும். அப்படியே முன்னாடி இருந்த ட்ரீக்கும் இப்போயும் நல்லா டிஃப்ரென்ஸ் கிடைக்கும். ஸோ அதை எல்லாம் எடுத்து நம்ம பாறைக்கிட்ட இந்த மாதிரி லைட்டாக ஷேடோஸ் கொடுக்கலாம். ஏன்னா ஆக்சுவலாக பாறை அப்படின்னாலே பார்த்திங்கன்னா ஒரு எல்லோ, க்ரே கலர், மைல்டான ஒரு சாம்பல் கலர் மாதிரி அதான் க்ரே கலர் சொன்னேன். அடுத்து ப்ரௌன், இதெல்லாம் மிக்ஸ் ஆகி இருக்கும். ஸோ அதனால் நம்மளோட விஷ் தான், எப்படி வேணாலும் நம்ம கொடுத்துக்கலாம். சரி, நான் என்ன சொல்ல வந்தேன்னா, அந்த ஷேடோவில் பார்த்திங்கன்னா, அந்த லைட்டில் பார்த்திங்கன்னா அந்த சின்ன சின்ன கட்டமாக பாக்ஸாக பிக்சல்ஸாக இருக்க மாதிரி தெரியுது நம்ம பெயிண்டிங். அது ஏன் அப்படின்னா, நம்ம கேன்வாஸ் ஷீட்டு பார்த்திங்கன்னா ஒரு 10 ounce இருக்கனால நம்மளுக்கு அந்த மாதிரி தெரியுது. ஸோ நம்ம இதில் வந்து ஒரு 7 ounce வாங்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு அந்த மாதிரி தெரியாது. பட் இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, கேன்வாஸ் ஷீட்டில் ஃபஸ்ட்டு இந்த கெஷோன்னு சொல்லுவாங்கள்ல, அது நம்ம வந்து அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பெயிண்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் பெயிண்டிங்கில் அதை நான் அப்ளை பண்ணி பெயிண்ட் பண்ணி காட்டுறேன், எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஹைலைட் பண்ணி காட்டுறதுக்காக பாறைக்கு மேலே ஒரு சின்ன லைட்டிங் எஃபெக்ட் இருக்க மாதிரி நம்ம பண்ணுவோம். ஒரு சன்லைட் பட்டா அந்த இடத்துல வந்து கிளார் அடிக்குது அப்படிங்கிற மாதிரி. No exposure, I just wanna be a loner. Some can't stay sober, looking over all their shoulders, like moving boulders just to get out of the home. It sucks, I've had enough, I don't wanna feel the stuck under the rug, all my problems that I shove. I got nightmares in my head, I fear that the thoughts build up until I can't hear. இப்பவே லைட்டா அந்த பாறைக்கான எஃபெக்ட் வந்திருக்கும். And it haunts me somewhere much deeper. I got nightmares in my head. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஸ்ட்ரோக் கொடுங்க, அப்போ தான் நல்லா வரும். ஸோ இங்கே ஒரு பெரிய ட்ரீஸ் ஒன்று போடுவோம். ஒயிட் எடுத்து வாட்டர் இது மிக்ஸ் பண்ணாமல் டைரெக்டாக இந்த மாதிரி ஸ்ட்ரோக் கொடுங்க. ரொம்ப கேர்ஃபுல்லாக கொடுங்க. அந்த ட்ரீஸில் இருக்க பிளாக் விட்டு வெளியில் போயிடக்கூடாது, அது வந்து ரியலிஸ்டிக்காக இருக்காது. ஸோ இதே மாதிரி ஃபுல் ட்ரீக்கும் கொடுங்க. Sleep, don't give a fuck, can't stop, unplug, feeling overwhelmed, I think I've had enough, gotta find a way to get some energy, gotta find someone who's a good friend of me, I need purpose to make it all worth it, I'm still searching and I'm still learning, I want a life that's filled with. ஃபைனலாக அவுட்புட் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். இந்த ட்ரீ எனக்கு வந்து ட்ரீஸ்லேயே ரொம்ப பிடிச்சது இந்த ட்ரீ தான். பார்க்குறதுக்கு ரொம்ப ரியலாக நல்லாயிருக்கும். Thoughts build up until I can't hear, that my mind fills up into a creature, and it haunts me somewhere much deeper. I got nightmares in my head, I fear that the thoughts build up until I can't hear, that my mind fills up into a creature, and it haunts me somewhere much deeper. I've been feeling weird, I can't seem to focus good enough. பெரிய ப்ரஷில் பண்ண முடியல, ஸோ அதனால் 0 இல்லைனா 1 நம்பர் ப்ரஷ் எடுத்துக்கலாம். And silently, it could build and build until you finally see, whoa, it's taking over, damn no closure, moving closer. No exposure, I just wanna be a loner. Some can't stay sober, looking over all their shoulders, like moving boulders just to get out of the home. It sucks, I've had enough, I don't wanna feel the stuck under the rug, all my problems that I shove. ஸோ பாறைக்கு பேக் சைடில் இந்த ட்ரீ, பாறைக்கு முன்னாடி ஒரு ட்ரீ, ஸோ 2 ட்ரீ வந்து வரைஞ்சாச்சு.
ஸோ சேம் எப்பயும் போல் நான் சொன்ன மாதிரியே பிளாக் கலரில் இந்த ட்ரீக்கு லீஃப் இருக்க மாதிரி நம்ம கொடுத்துக்கலாம். இது ரொம்ப ஈஸி தான். நான் வந்து அந்த ஹில் ஸ்டேஷன், இந்த ஹில்ஸ் வந்து மேலேருந்து இறங்குற மாதிரி தெரியுதுல்ல, அந்த இடத்துல ஏன் மிஸ்ட் கொடுத்தேன் அப்படின்னு இப்போ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஏன்னா லெஃப்ட்டில் இருக்க ட்ரீ பாருங்கள், நான் வரைஞ்சிருக்க ட்ரீ வந்து ரொம்ப துல்லியமாக கிளியராக தெரியுது. ஏன் அப்படின்னா பேக் சைடில் இருக்க அந்த ஒயிட் தான். ஸோ டாப்பில் வந்து மிஸ்ட் இருக்க மாதிரியும், அப்படியே கீழே இறங்குறங்க மிஸ்ட் அப்படியே போயிட்டு அப்படியே இல்லாத மாதிரியும், அந்த இடத்துலலாம் ட்ரீஸ் வந்து நல்லா தெரியிற மாதிரியும் நம்மளோட இதுக்கு வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி கொடுத்துக்கலாம். It sucks when you finally feel like giving up. Oh God, no luck. Everything feels like you're sticky stuck. I'm lost, handcuffed to the bed where I sleep. Don't give a பெயிண்டிங்கில் லைட்டு இது கிளார் அடிக்குது. ஸோ அதனால தான் அந்த மாதிரி இருக்குது. என்ன பொசிஷனில் வைக்கிறதுன்னு தெரியல. ஒரு பொசிஷனில் வச்சா நம்ம கை வந்து மறைக்கும். ஸோ அதனால தான் இந்த பொசிஷனில் வச்சுருக்கேன். பட் லைட் கிளார் அடிக்குது. ஸோ ஃபைனல் அவுட்புட் பாருங்கள். நான் கண்டிப்பாக ஒரு சின்ன வீடியோவை காட்டுறேன் தனியாகவே, எப்படி இருக்குன்னு பாருங்கள். உள்ள சின்ன கிளை இருக்க மாதிரி பண்ணிக்கலாம். வாட்டருக்கு வந்து அந்த ஒயிட் வந்து சின்ன சின்ன வாட்டர், அந்த இடத்துல லைட்டாக ஒரு சின்ன அலைகள் இருக்க மாதிரி. கடலில் தானடா அலை இருக்கும், இதில் எப்படி இருக்கும்னு சில பேர் கேட்பீங்க. எப்பயும் வந்து காற்று அடிக்கும்போது எந்த வாட்டராக இருந்தாலும் சின்னதாக லைட்டாக ஒரு வேவ்ஸ் மாதிரி இருக்கும். ஸோ அதை தான் சொன்னேன். வாட்டர் ஃப்ளோ இருக்க இடத்துலையும் இந்த சின்ன சின்ன ஒயிட் அந்த நோர மாதிரி வரும். பாருங்களேன், முன்னாடி விட இப்போ வந்து அந்த வாட்டர் எஃபெக்ட் நல்லாயிருக்கும். ஆக்சுவலாக இது 1 மணி நேரம் வீடியோ. நான் உங்களுக்கு ஷார்ட் பண்ணி தேவையில்லாத இடத்துலலாம், ஏன்னா இப்போது பார்த்தீங்கன்னா ப்ரஷ் எடுத்து எது சூஸ் பண்ணலாம், பெயிண்ட் எடுத்து எப்படி மிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்து ரொம்ப நேரம் யோசிச்சுட்டு இருப்பேன். இடையில ஒரு 1 மினிட்லாம் வந்து கேப் விழுகும். ஸோ அதெல்லாம் க்ராப் பண்ணிவிட்டு தேவையான இடத்த மட்டும் அவங்களுக்கு பார்த்திங்கன்னா கொடுத்துருக்கேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணிக்கோங்க, நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் ஃபைனல் அவுட்புட், எப்படி இருக்குன்னு பாருங்கள். நல்லா இருக்கா? தேங்க்யூ. Sometimes it could be a little tough. I just